நாளை அதாவது ஏப்ரல் 6 ராமநவமி தினத்தன்னைக்கு பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்காரு. இதற்காக நாளைக்கு காலையில ராமேஸ்வரம் அவர் வந்தடைய இருக்காரு. பாம்பன் பழைய தூக்கு ரயில் பாலத்துல அடிக்கடி ஏற்பட்ட விரிசல் மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமா பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டது. இதற்காக கடந்த 2019 மார்ச் 1 அன்னைக்கு காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். கிட்டத்தட்ட 535 கோடி ரூபாய் செலவுல இந்த புதிய பாம்பன் ரயில் பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் தொடங்கி முடிவடைஞ்சிருக்கு. பாம்பன் பழைய தூக்கு ரயில் பாலத்தை அகற்றுவது பத்தின முடிவு விரைவில் எட்டப்படும் அப்படிங்கிற தகவலும் நமக்கு வெளியாகிருக்கு. சரி, ஒன்றல்ல ரெண்டல்ல கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த இந்த பாம்பன் ரயில் தூக்கு பாலம் பற்றின சில சுவாரஸ்ய தகவல்களை இந்த காணொலியில பார்க்கலாம். பாம்பன் ரயில் பாலத்தில் முதலில் 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி தான் ரயில் போக்குவரத்து தொடங்குச்சு. இந்தியாவில கடலுக்கு குறுக்கே கட்டப்பட்ட மிகப்பெரிய பாலம் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தை கட்டுவதற்கான பணிகள் 1913ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கப்பட்டு அதே ஆண்டு டிசம்பர் மாதம் முழுமையா முடிக்கப்பட்டுச்சு. ராமேஸ்வரம் தீவை இணைக்கக்கூடிய வகையில பாம்பன் கடல்ல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல 2054 மீட்டர் நீளத்துல 146 தூண்கள் கடலுக்குள் அமைக்கப்பட்டு 145 இரும்பு கிரிண்டர்கள் பொருத்தப்பட்டு இந்த ரயில் பாலம் அமைக்கப்பட்டது. அதிக உயரம் கொண்ட படகுகள் மற்றும் கப்பல்கள் இந்த வழியா செல்லும் விதமா பாலத்தை மேல் நோக்கி திறந்து மூடும் ரோலிங் ரிஃப்ட் தொழில்நுட்பம் இந்த பாலத்துல வடிவமைக்கப்பட்டுச்சு. பாம்பன் ரயில் பாலத்துல 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முதலா ரயில் போக்குவரத்து தொடங்குச்சு. இது 1988ஆம் ஆண்டு பாம்பன் சாலை பாலம் கட்டும் வரை ராமேஸ்வரம் தீவுக்கும் மண்டபத்துக்கும் தனித்தன்மை வாய்ந்த முக்கிய போக்குவரத்து வழியா இருந்துச்சு. 1964ஆம் ஆண்டு தனுஷ்கோடியில ஏற்பட்ட பெரும் புயலால இந்த பாலத்துல இருந்து ஒரு 124 தூண்கள் சேதமடைஞ்சது. தொழில்நுட்ப வளர்ச்சி பெருசா இல்லாத அந்த காலத்திலேயே மெட்ரோ கட்டுமானத்திற்கு புகழ்பெற்ற பொறியாளரான ஸ்ரீதர் தலைமையில தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 67 நாட்கள்லயே இந்த சேதமடைஞ்ச தூண்களை புதுப்பிச்சு மறுபடியும் போக்குவரத்தை சரி செஞ்சாங்க. கடந்த 2022 நவம்பர் 23ல பாம்பன் தூக்கு பாலத்துடைய தூண்கள் பலம் இழந்துச்சு. இதையடுத்து ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தற்போது பாம்பன் ரயில் பாலத்தை ஒட்டி 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நவீன புதிய பாலம் கட்டப்பட்டு வருது. பாம்பன் பாலத்துல ரயில் போக்குவரத்து துவங்கி 110 ஆண்டுகள் ஆகுது. கடல் வழியா அமையக்கூடிய இந்த போக்குவரத்து காலங்கள் பல கடந்தாலும் எப்ப போனாலுமே சிலிர்ப்பான அனுபவம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். பழைய ரயில் பாலம் பற்றி உங்களுடைய நினைவுகள் இருந்தா மறக்காம எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.